வணக்கம் மக்களை, நான் தான் ஜாக்சன். என்கிட்ட கேட்கப்படுற பிகினர்ஸோட கேள்வி, சார் பிகினர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண எவ்வளோ நாள் ஆகும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், ஒரு ஃப்ரெஷர் பிகினர் எப்படி படிக்கணும் இப்படின்னு தான் கேட்குறீங்க. இதற்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எதில் போய் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பேங்க் எக்ஸாம் சிடபிள்யூஜேன்னு போட்டிங்கன்னா 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் அதை பற்றி பேசியிருப்பேன். அதில் தெளிவாக எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முறையான பேக்கேஜ், நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்க எப்படி படிக்கணும்னு தெரியாமல் உங்களை கரெக்டாக கைட் பண்ண ஒரு விஷயம் வேணும்னா அதுதான் இந்த ராயல் பாஸ். இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வெப்சைட்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக டெய்லியும் கன்சிஸ்டன்சியாக ஒரு 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 அதாவது எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை. நம்ம ஒரு 4 மணி நேரம் படித்தாலும் கரெக்டாக படிக்கிறோமன்றான் தான் முக்கியம். ஒருத்தன் 12 மணி நேரம் படிப்பான், அவன் கதை பேசிக்கிட்டு இல்லை அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு டைவெர்ட் ஆகிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் படிச்சிருப்பான். ஆனால் நம்ம ஒரு 5 மணி நேரம் படித்தாலுமே நச்சுன்னு அந்த 5 மணி நேரத்தையுமே கன்சிஸ்டன்சியாக டெய்லியுமே படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் நீங்கள் 2 மந்தில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸை நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்குவீங்க. சரியா? 3 மந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் பிடிஎஃப் சால்வ் பண்ண நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வீங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். ஒரு சம் கொடுத்தா உங்களுக்கு எப்போ சால்வ் பண்ண முடியுதுன்னு தெரியுதோ அதுக்கப்புறம் டெஸ்ட்டுன்ற ஒன்றை எடுக்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி வர டெஸ்ட்டுன்ற ஒன்றை நீங்கள் எடுக்க வேண்டாம். இது என்னோட பர்சனல் சஜஷன். ஏன்னா மார்க் வரலன்னு தெரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெக்ஸ் ஆவீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டிப்ரெஷன் ஆகிறது, டிவியேட் ஆகிறது, இப்படி இந்த விஷயம்லாம் நடக்கும். எப்பயுமே நீங்கள் ஒரு சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள். அந்த சம்மை சால்வ் பண்ண தெரியலாட்டி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். சரிங்களா? அப்படி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு 3, இது ஒவ்வொருத்தவங்க கெப்பாசிட்டியை பொறுத்தது. சில பேருக்கு இது 3 மந்த் ஆகலாம், சில பேருக்கு 3 மந்த் தான் இன்டெப்த்தாக பேசிக்ஸ் கற்றுக்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் இருக்குது ராயல் பாஸில். அந்த பிடிஎஃப் கோர்ஸ்லேயே எக்ஸாம் வைஸ் கொஸ்டின் இருக்கும், டாபிக் வைஸ் கொஸ்டின் இருக்கும். அதை எடுத்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய கொஸ்டின் ஒரு டாப்பிக்கில் சால்வ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நமக்கு அதில் உள்ள அந்த யோசிக்கிற தன்மை, அதோட நாலேஜ் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அப்புறமா நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுங்க. நம்ம வெப்சைட்டில் எடுத்துக்க மக்களே, இந்த ஆன்லைன் வீடியோ கோர்ஸு, இந்த பிடிஎஃப் ஃபைல் சால்வ் பண்ணுறது, இந்த மார்க் டெஸ்ட், இது எல்லாமே எல்லா வெப்சைட்லேயுமே இருக்குது. சரிங்களா? எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மது வாங்கணும்னு வற்புறுத்தல் இல்லை. ஆனால் நம்ம தரமான கண்டென்ட்டை ஆஃபரில் 7-8-9 ருபீஸ்க்கு கொடுத்துருக்கோம். புரியுதா? இது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒர்த்தான கண்டென்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நீங்கள் செக்ஷன் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட் எல்லாம் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால் எல்லா எக்ஸாமும் டப்புன்னு கிளியர் பண்ண முடியும். உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.